அந்த எனர்ஜி ரிசோர்சஸ் ரைட் எனர்ஜி ரிசோர்சஸ் ஈக்கும் ரைட் அதுல நாங்க ப்ரிசர்வ் பண்ணணும் பாதுகாக்கணும். And next one, adopt environmentally friendly alternative sources of energy. டீச்சர் Yes, ப்ரிசர்வ்டா வழங்குதலா இல்லாட்டி பாதுகாத்தலா? பாதுகாத்த. Wait. Right? Alternative sources of energy. Wait. Right? Here. Adopt environmentally friendly alternative sources of energy. Sources of energy means and the wind power, right? காத்து, right? And water, right? Solar power, and the சூரிய வெளிச்சம், right? And also oil, right? கோல், நிலக்கரிகள், oilகள், இந்த மாதிரி இதுகளை தான் நாங்க எனர்ஜி, ரைட்? எனர்ஜின்னு சொல்லுவோம், ரைட்? அப்ப எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொன்னா இதுக்கு பதிலா நாங்க வேற எதையாவது யூஸ் பண்ணனா, ரைட்? நாங்க கேசஸ், மத்த கேசஸ் யூஸ் பண்றோம், கேஸ் சிலிண்டர்ஸ். அப்ப இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கேசஸ், இந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கும், ரைட்? முந்தி காலத்துல ஃபயர்வுட் யூஸ் பண்றாங்களா, அதுவும் ஒரு சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி தான். இன்னொரு வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, ரைட்? அப்ப ஃபயர்வுட்டுக்கு பதிலா இப்ப நாங்க நிறைய கேரசின் யூஸ் பண்றோம், கேசஸ் அண்ட் ஆல்சோ இன் சம் சம் ஏரியாஸ் பயோமாஸ் அப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்ப அப்படி யூஸ் பண்ற இடத்துல அதைத்தான் ஆல்டர்னேட்டிவ், ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக யூஸ் பண்ணக்கூடிய, அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. அப்ப நாங்க எனர்ஜியையும் பாதுகாக்கணும், அந்த எனர்ஜிக்கு பதிலா நாங்க வேற எதையாவது யூஸ் பண்ணனா அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியையும் நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி எங்கட லைஃப் அதுகளை யூஸ் பண்றதுக்கு மாதிரி எங்கட லைஃப் ஸ்டைல நாங்க பழக்கி கொள்ளணும். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் என்வைரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத பொருட்களோட பயன்பாடு, அந்த சேவைகள் எல்லாத்தையுமே எங்களோட ஆக்டிவிட்டிஸ்களை மாத்திக்கொள்ளணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆல்வேஸ் ஆக்ட் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். எப்பவுமே நாங்க பொறுப்புள்ள சிட்டிசன்ஸா, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நாங்க நடந்து கொள்ளணும். நெக்ஸ்ட் ஒன், சி disposal of garbage improperly. Here you can see a picture. First picture, improper, பொருத்தமில்லாத ஒரு வகையில கார்பேஜை டிஸ்போஸ் பண்ணிக்கிற ஒரு பிக்சர் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், சி செகண்ட் பிக்சர், டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ் ப்ராப்பர்லி அப்படின்னு ஒரு பிக்சர் இருக்குது. சி, ஆல்வேஸ் டிஸ்போஸ் ஆஃப் கார்பேஜ், யுவர் கார்பேஜ் இன் த கரெக்ட் கண்டெய்னர். சரியான கண்டெய்னர்ல உங்களோட கார்பேஜை போடுங்க. Never throw away rubbish in the streets or nearby gullies, right? கண்ட குழிகள்ல and also பாதையோரங்கள்ல இந்த மாதிரி கண்ட மாதிரி ரபிஷை த்ரோ பண்ணாதீங்க. ஆல்வேஸ் லுக் ஃபார் த கரெக்ட் வேஸ்ட் பின். சரியான வேஸ்ட் பின்ல சரியான ரபிஷை போடுங்க அப்படின்னு சொல்லிக்குது. அண்ட் ஆல்சோ அந்த 4 கலர்ல இருக்குமேனா இந்த டஸ்ட்பின் பாருங்க, ரீயூசபிள், திரும்ப யூஸ் பண்ணக்கூடியதுகள். அண்ட் ஆல்சோ மீள் சுழற்சி, ரீசைக்கிளபிள், ரைட்? திரும்ப அதை அவங்க ரீசைக்கிள் பண்ணி எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ தேர்ட் ஒன், ரெட் கலர், ரிப்பேரபிள், திருத்தம் செய்யக்கூடிய, ஏதாவது உடஞ்சி இருந்தா அதை திருத்தி எடுக்கலும், ரிப்பேர் பண்ணி எடுக்கலும் அப்படின்னு சொன்னா அதுகளை ரிப்பேரபிள்.
அண்ட் ஆல்சோ கம்போஸ்டபிள், ரைட்? அதை ஒழுங்குபடுத்தி எடுக்கணும். அப்ப பாருங்க, இங்க ஒரு மெத்தட் சொல்றாங்க, ஜீரோ வேஸ்ட் சோஷியல் பிசினஸ். அந்த வேஸ்ட ஜீரோ வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மெத்தட தான் இது. ரீயூஸ், ரீசைக்கிள், ரிப்பேர், கம்போஸ்டிங். அந்த எந்த ஒரு வேஸ்டையும் ரீயூஸ் பண்ணக்கூடாது. சாரி, ரீயூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லா வேஸ்டையும் ஒவ்வொரு மெத்தட்ல அவங்க திரும்ப எடுத்துக்கொள்றது தான் இங்க ஜீரோ வேஸ்ட். எந்த ஒரு இதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு கீழே தான் இந்த டஸ்ட்பின் 4 கலர்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. So let's move to the next page. See, recycling of waste matter. ரைட்? அவங்க எப்படி ரீசைக்கிள் பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்க்கு எலிமினேட்னு சொன்னா அத எலிமினேட் பண்றதுன்னு சொன்னா அவங்க எங்க அவங்க த்ரோ பண்ணிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அதை எலிமினேட் பண்ணி அதுக்கு பிறகு ரெடியூஸ், ரைட்? அந்த இடத்துல அதை குறைச்சி அண்ட் ஆல்சோ ரீயூஸ் பண்ணி இன்னொன்று ரீசைக்கிள் சொல்றாங்க அண்ட் ஆல்சோ திரும்ப அது டிஸ்போஸ் ஆகும், ரைட்? அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் மெத்தட் சொல்றாங்க. எலிமினேட், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், டிஸ்போஸ், ரைட்? ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் மேட்டர் இந்த மாதிரி முறையில தான் ரீசைக்கிள் பண்ணப்படுது. ரைட்? சி, தேர் இஸ் a simple. டீச்சர், எலிமினேட் சரியான தமிழ்? நீக்குதல். And also children, there is a single lesson, I don't know in which grade book is there, that මොනවද මුත්තෝ මොකද කරන්නේ அப்படின்னு ஒரு இதுண்டு இருக்குது தானே, யுத்துக்கமே ஆகையண்டு. Is it there in the grade 8 Sinhala book? இல்ல டீச்சர், நான் நினைக்கிற மாதிரி grade 10ல போல. Maybe in grade 10 or grade 9 book maybe, right? I'll tell about that. So here see, men nowadays faces many types of illness due to failure to follow these facts. நான் முன்னுக்கு கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். அந்த ஃபேக்ட்ஸ மனுஷன் ஃபாலோ பண்ணாததால நிறைய நோய்களுக்கு மனுஷன் ஆளாகிறான். Meanwhile, these days there are deadly diseases identified among villagers and discussed in common, right? இந்த ஊர் மக்கள் கிட்ட நிறைய டெட்லி டிசீசஸ், டெத்தை ஏற்படுத்தக்கூடிய டிசீசஸ் தான் டெட்லி டிசீசஸ்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டிசீசஸ் வருது. வாட் ஆர் தே? கிட்னி எயில்மெண்ட்ஸ், ரைட்? கிட்னி நோய்கள், ரைட்? சிறுநீரக நோய்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ டெங்கு ஃபீவர், டெங்கு. அண்ட் ஆல்சோ மொஸ்கிட்டோமெனேஸ்னா நுளம்பு பரவுதல், மெனேஸ்னு சொல்றது பரவுதல். So see, the two ailments listed above have claimed many lives. மேல சொல்லியிருக்கக்கூடிய கிட்னி எயில்மெண்ட்ஸும் அந்த கிட்னி நோயும் டெங்கு ஃபீவர், டெங்கும் நிறைய உயிர்களை அது காவு கொண்டிருக்குது. claimed many lives, நிறைய பேர் அதால செத்திருக்கிறாங்க அந்த ரெண்டு நோயாலையும். The general opinion now, right? பொதுவான ஒரு கருத்தை சொல்றாங்க, is that glyphosate used for agricultural purposes is the cause for kidney ailments, right? இந்த அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்ல விவசாய நடவடிக்கைகள்ல கிளைபோசேட்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுனா அது வெஜிடபிள்ஸ் அதுகள்ல எல்லாம் கலந்துதான் வரும். அப்ப அப்படி வார நேரம் அது சின்ன அளவுல அது கலந்து இருந்தாலும் நாங்க தொடர்ந்து அந்த மாதிரி கலக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் நாங்க தொடர்ந்து கன்சியூம் பண்றதால என்ன நடக்குது? நிறைய பேருக்கு இந்த கிட்னி எயில்மெண்ட்ஸ், கிட்னில ஸ்டோன் இருக்குது, அந்த மாதிரி கிட்னி வருத்தங்கள், சிறுநீரக நோய்கள் வருது, ரைட்? Similarly,
we have to accept that improper disposal of waste material, right? Improper disposal of waste material பொருத்தம் இல்லாத மாதிரி கண்ட மாதிரி டிஸ்போஸ் பண்றது குப்பைகளை. It is also a cause for the spread of dengue and the mosquito menace. டெங்கு காய்ச்சல் பரவுறதுக்கும் மொஸ்கிட்டோ நுளம்புகள் பரவுறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது இந்த இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல். குப்பைய கண்ட மாதிரி போடுறதால தான் டெங்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, நுளம்பும் பரவுது, மொஸ்கிட்டோவும் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுது. So both the state and the society have a great responsibility to eliminate these diseases. இந்த diseases எலிமினேட் பண்றதுக்கு, முற்றாக நீக்கிறதுக்கு ஸ்டேட் அரசாங்கமும் சொசைட்டி சமூகமும் ரைட் சமூகத்துக்கும் முக்கிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டு ப்ரொடெக்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன், எதிர்காலத்துல இருக்கக்கூடிய இந்த சந்ததியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னா we have to get together and carry out our duties responsibly. எங்களோட கடமைகளை ரைட் பொறுப்போட நாங்க செய்யணும், ரைட் இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம். We also need to adapt and adapt, right? நாங்க to an affordable lifestyle, நாங்க எங்களோட லைஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நாங்க வாழ்றதுக்கு அடாப்ட் ஆகி இசைவாக்கம் அடைஞ்சு நாங்க அடாப்ட் ஆகி கொள்ளணும். அடாப்ட் மீன் இசைவாக்கம் அடைகிறது, அதுக்கு மாறுறது. அடாப்ட் மீன்ஸ் பழக்கப்படுத்தி கொள்றது, ரைட்? அப்படி பழக்கப்படுத்தி கொள்ளணும் ஒரு அஃபோர்டபுள் லைஃப் ஸ்டைலுக்கு. அண்ட் an affordable consumption style, ஒரு எங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு நுகர்வு கோலம். எங்கள்கிட்ட எவ்வளவு சல்லி இருக்குதோ அந்த சல்லிக்கு தக்கன மட்டும்தான், அப்படி இல்லாட்டி அந்த சல்லியை விட குறைய அளவுல மட்டும்தான் எங்களோட லைஃப் ஸ்டைல் ஈக்கணும். எங்களோட வருமானத்தை விட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி, அப்படி இல்லாட்டி வருமானத்தை விட குறையத்தான் இருக்கணுமே தவிர அதை எக்ஸீட் பண்ண கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல இருக்கணும். This way it will be possible to strengthen sustainable development in Sri Lanka. இந்த மாதிரி affordable லைஃப் ஸ்டைல எல்லாருமே வாழ்ந்தா ஸ்ரீலங்கால ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஒரு நிலையான அபிவிருத்தி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So our ancestors never put themselves first, right? முந்தைய காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் ஏன்ஷியஸ்னு சொல்றவங்க அவங்கள பத்தி மட்டும் திங்க் பண்றது இல்ல. they always thought about future generation. அவங்க எப்பவுமே எதிர்காலத்துல வரக்கூடிய ரைட் எதிர்காலத்துல வரக்கூடியவங்களை பத்தி மட்டும்தான் முந்தி காலத்துல இருந்த ancestors திங்க் பண்ணி இருக்கிறாங்க. therefore even if they did not get things, they felt that those to be born in the future, அவங்க ஏதாவது ஒரு திங் ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காட்டியும் அவங்க என்ன நினைக்கிறது, ஃபியூச்சர்ல வரக்கூடியவங்க சரி அதை பெற்றுக்கொள்ளட்டும், and needed to be provided for her, அவங்களுக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்னு தான் காலத்துல இருந்த ancestors நினைச்சிருக்கிறாங்க. they believed they could make use while preserving for future. அப்ப அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எதிர்காலத்துல வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அவங்க ப்ரிசர்வ் பண்ணி எந்த ஒரு ரிசோர்சஸையும் எந்த ஒரு பொருளையும் அவங்க ஃபியூச்சருக்காக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு தான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க, ரைட்? An example for this belief is a poem compiled by the Tibetan monk Venerable S. Mahinda Thera, titled Yuthukame Agaya, The Value of Duty. இப்ப நான் சொன்ன சிங்கள புக்ல வரக்கூடிய ஒரு லெசன். அப்ப அது grade 8 புக்ல இல்லாட்டி it may be in the grade 9 or grade 10 Sinhala book, right? So see here, the value of duty, right? கடமையின் பெருமதி, யுத்துக்கமே அகய. பாருங்க, இது சிங்களத்துல அப்படியே அந்த புக்ல இருக்கும். சைல்டு, ஒரு புள்ளையும் கிராண்ட்பா, அந்த புள்ளையோட பாட்டனும் ரெண்டு பேரும் தான் கதைக்கிறாங்க. சைல்டு,
What are you doing, grandpa? என்ன செய்றீங்க grandpa? Why are you digging the garden? என்னத்துக்காக நீங்க கார்டனை தோன்றீங்க, ரைட்? நிலத்தை ஏன் தோண்டுறீங்க அப்படின்னு கேக்குறான். grandpa, I don't think you cannot see, right? I'm digging to plant a mango seed, right? நான் ஒரு மேங்கோ சீட், ஒரு மாம்பழத்தோட விதைய நாட்டுறதுக்கு, மேங்கோ சீட் ஒண்ணு நாட்டுறதுக்கு தான் நான் இதை டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தோண்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சைல்ட் சொல்றாரு, யூ டேக் கிரேட் பெயின்ஸ் டு பிளான்ட் அ சீட் டுடே, ரைட்? நீங்க ஒரே ஒரு சீடை நட்டுறதுக்கு இவ்வளோ மாதிரி கஷ்டப்படுறீங்க. will you get even one mango fruit to eat, right? grandpa means an elderly person, ஒரு வயசான ஒரு ஆள். அப்ப அதை இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நாட்டி நீங்க ஒரு மெங்கோவாவது உங்களுக்கு சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த சைல்டு கேக்குறான். grandpa என்ன சொல்றாரு, I don't expect a mango from this tree. நான் ஒரு மாங்காய் கூட இதுல எதிர்பார்க்க இல்ல. I'm only doing my duty. நான் என்னோட கடமையை மட்டும்தான் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. child, if you cannot get the benefits, I don't understand why should you do this. உங்களுக்கு இது இந்த மரத்துல இருந்து நன்மை பலன் எதுவும் கிடைக்காட்டி எனக்கு விளங்குது இல்ல, ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அப்படின்னு சொல்லி அந்த சைல்டு சொல்றான். அப்ப கிராண்ட்பா சொல்றாரு, I'm surprised at your thoughts. நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குது. If you grow up in this manner, you will be blamed. ஆச்சரியமா இருக்குது, ரைட்? நீ இப்படியே நீ வளர்ந்தியா இருக்கும், நீ ரைட் ஏமாந்து தான் போவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. We are now eating the fruit from trees planted by our grandparents. நாங்க இப்ப நிறைய ஃப்ரூட்ஸ சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அது எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸால நாட்டின மரங்கள்ல இருந்து தான் நாங்க இந்த ஃப்ரூட்ஸ சாப்பிடுறோம். So we need to keep for those to follow, right? நாங்க என்ன செய்யணுமா, இதுக்கு பிறகு வாரவங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நாங்களும் இதே போல செஞ்சுட்டு போகணும். எப்படி அந்த ஏன்செஸ்டர்ஸ் எப்படி எல்லாம் மரங்களை நாட்டி வச்சாங்களோ அப்படி நாங்களும் நாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் அவர் டியூட்டி, அதுவும் எங்களோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. அவர் சைல்ட் சொல்றாரு, ஐ நவ் ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் மை டியூட்டி. நான் இப்ப என்னோட கடமையிட வேல்யூ, பெருமதியை நான் உணர்றேன். குட் பை கிராண்ட்பா, ஐ எம் லீவிங். நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போறாரு. So here this dialogue is telling about we should preserve anything for the future generation. நாங்க எதிர்காலத்துல வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு, சந்ததிக்கு, எதிர்காலத்துல வர போறவங்களுக்கு எதா இருந்தாலும் இங்கன ஒரே ஒரு பிளான்ட், ஒரு சீடை பிளான் பண்றத பத்தி தான் சொல்றாங்க. ஆனா கொமனா பார்த்தா எந்த ஒரு ரிசோர்சஸ் ஆயிருந்தாலும், ரைட், நாங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நாங்க அதை ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாத்து கொடுக்கணும். அதான் சொல்றாங்க. See here the last paragraph of this unit. In a book compiled by Robert Knox, the title A Historical Relation of the Island Ceylon, right? இலங்கை பத்தின ஒரு வரலாற்று கதை அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்னு அவர் எழுதிக்கிறாரு. He refers to our ancestors as a nation most anxious to fulfill our responsibilities, right? அவர் ancestors எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாருன்னு சொன்னா, முந்தி காலத்துல வாழ்ந்த மூதாதையர்களை a nation most anxious to fulfill our responsibilities, right? பொறுப்புகளை நிறைவேற்றத்துக்கு ஆர்வமுள்ள பிரஜைகள் அப்படின்னு தான் முந்தி காலத்துல வாழ்ந்த ancestors அவரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாராம் அந்த புக்ல. Therefore, from our youth, நாங்க எங்களோட இள வயதுகள்ல இருந்து we need to get used to fulfillன்னு வரணும், fulfill our duties and responsibility. அப்ப சின்ன வயசுல இருந்து எங்களோட கடமைகள், பொறுப்புகளை நாங்க சரிவர நிறைவேற்றணும். We need to do so adapting ourselves to an affordable lifestyle to suit
a never changing world. இந்த சேஞ்ச் ஆகிற வேர்ல்ட்லயும் ஒரு எஃபோர்டபுள் லைஃப் ஸ்டைலுக்கு நாங்க அடாப்ட் ஆகி கொள்ளணும். எஃபோர்டபுள் லைஃப் ஸ்டைல் எங்களோட லைஃபுக்கு தகுந்த ஒரு லைஃப் ஸ்டைல். Such efforts will help us build a strong nation aimed at sustainable development. Right? பாருங்க, such efforts நாங்க எங்களோட டியூட்டிஸையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு எஃபோர்டபுள் லைஃப் ஸ்டைல வாழ்ந்தா என்னவாகும்? நாங்க ஒரு ஸ்ட்ராங் நேஷன், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சிட்டிசன்ஸா வாரத்தோட நாங்க ஒரு கண்ட்ரிட எங்களோட கண்ட்ரிட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான ஒரு அபிவிருத்திக்கும் நாங்க ஹெல்ப் பண்றவங்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. Now did you all understand this unit? This Yes, whole teacher. unit? Anybody has doubts? Wait. Okay, children. You don't have doubts, right? So let's finish our class.